Welcome all. In today's session, we are going to see exercise problems from accounts from incomplete records. Statement of affairs ஒரு பர்டிகுலர் டேட்டில் அசர்ட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட பேலன்ஸை காட்டுறது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படின்றது எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா, ஒரு பிஸ்னஸ் வந்து இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் புக் மெயின்டைன் பண்ணும்போது அவங்கக்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரி தான் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து லைபிலிட்டிஸும், ரைட் சைடு வந்து எல்லா அசர்ட்ஸும் இருக்கும். சரி, அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி எதுக்கு இது ப்ரிப்பேர் பண்ணோம்னா கேபிட்டலை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். எப்படி இந்த கேபிட்டல் கண்டுபிடிக்கிறது? அதாவது டோட்டல் அசர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் அசர்ட்ஸ்லேருந்து டோட்டல் லைபிலிட்டிஸை நம்ம வந்து மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? கேபிட்டல். அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் நம்ம பயன்படுத்தி நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டில் என்ன கேபிட்டல் இருக்குது அந்த பிஸ்னஸ்க்கு அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸோடைய ஃபார்மேட் எப்படி இருக்கும்? அந்த ஃபார்மேட் அப்படின்னா இப்படி தான், ஒரு பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான். லெஃப்ட் சைடில் லைபிலிட்டிஸு, அதே மாதிரி அசட்ஸு, ரைட் சைடில் அசட்ஸு. அசட்ஸ் கீழே என்னெல்லாம் அசட்ஸோ எல்லா அசட்ஸுமே எங்கே எழுதிடும். கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ட்ரி டேட்டாஸ், bills receivable, stock in trade, prepaid expenses, fixed assetsன்னு இந்த மாதிரி எல்லாம் எழுதிக்கும். ஃபிக்ஸ்ட் அசட்ஸில் என்னெல்லாம் வரும்? லேண்ட் அண்ட் பில்டிங் வரும், பிளான்ட் அண்ட் மிஷினரிஸு, கம்ப்யூட்டர்ஸு, எல்லாமே எல்லா அசட்ஸுமே இங்கே வந்துடும். அதே மாதிரி லைபிலிட்டிஸில் எதெல்லாம் வரும்? சன்ட்ரி கிரெடிட்டாஸு, பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ்ஸு, பேங்க் ஓவர் டிராப்ஸு, அப்புறம் இன்னும் வேறு ஏதாவது லைபிலிட்டிஸ் இருந்தாலும் அது எல்லாமே இங்கே வந்துடும். சரியா? அப்போ இப்போ இப்படி கேபிட்டல் வந்து இது கேபிட்டல் இருக்கு இல்லையா, இந்த ஹைலைட் பண்ணியிருக்குல்ல எல்லோ கலரில், இதுதான் வந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபிகர் கேபிட்டல். அது கண்டுபிடிக்க வேண்டியதுனால தான் நம்ம இங்கே என்ன எழுதுகிறோம்? பேலன்சிங் ஃபிகர் அப்படின்னு எழுதுகிறோம். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம்? பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். சரியா? எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? நம்ம லெஜரெல்லாம் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோமா அதே மாதிரி தான். சரியா? அந்த ஃபார்முலா ஒன்று சொன்னேன்ல, எப்படி கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? டோட்டல் அசட்ஸ், டோட்டல் அசட்ஸ் மைனஸ் டோட்டல் லைபிலிட்டிஸ். இது மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? அதுதான் வந்து இந்த கேபிட்டல். சரியா? இந்த அசட்ஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிக்கணும், லைபிலிட்டிஸ் எல்லாம் டோட்டல் பண்ணிக்கணும். அசட்ஸ் டோட்டல்லேருந்து இந்த லைபிலிட்டிஸ், இது வரைக்கும் இருக்கக்கூடிய லைபிலிட்டிஸை வந்து நம்ம மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு பேர் தான் இது கேபிட்டல். சரி, இது எப்படி பேலன்ஸ் பண்ணால் நம்ம லெஜர் எப்படி பேலன்ஸ் பண்ணுவோம்? லெஜர் அக்கௌண்ட் அதே மாதிரி தான் பேலன்ஸ் பண்ணி நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கண்டுபிடிச்சிருவோம். Exercise number 6. Following are the balance in the books of Thomas as on 31st March 2019. பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, அதே மாதிரி அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலர்ஸில் ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ், ஃபர்னிச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங், சன்ட்ரி டெட்டாஸ், அதோட அமௌண்ட் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பில்ஸ் பேயபிள் 1,20,000, கேஷ் இன் ஹேண்ட் 20,000, பில்ஸ் ரிசீவபிள் 60,000, ஸ்டாக் 2,20,000. Prepare a statement of affairs as on 31st March 2019 and calculate capital as at the date. சரியா? அப்போ இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க பர்டிகுலர்ஸ் இதெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் கொடுத்துட்டாங்க. நம்மளை என்ன ப்ரிப்பேர் சொல்கிறாங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் சொல்ல போகிறாங்க. என்ன டேட்டுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க? 31st March 2019 அப்படின்ற டேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறாங்க. சரியா? இப்போ இந்த பர்டிகுலர்ஸ் வந்து அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எல்லாமே கலந்து கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்? அசட்ஸ் எல்லாம் அசட்ஸ் பக்கத்துலேயும், லைபிலிட்டிஸ் எல்லாம் லைபிலிட்டிஸ் சைட்லேயும் போட்டுட்டு டோட்டல் அசட்ஸ்லேருந்து டோட்டல் லைபிலிட்டிஸை மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? கேபிட்டல் கிடைக்கும். சரியா? இப்போ நம்ம வந்து ஆன்சருக்கு போகலாம். இப்போ இந்த பர்டிகுலர்ஸில் கொடுத்துருக்குற ஒவ்வொரு ஐட்டமும் எங்கே லைபிலிட்டிஸில் வருமா இல்லை அசட்ஸில் வருமானு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 6 lakhs. சன்ட்ரி கிரெடிட்டாஸ்ன்றது லைபிலிட்டிஸ், அதனால இது நம்ம இந்த சன்ட்ரி கிரெடிட்டாஸ் எங்கே போடுறோம்? லைபிலிட்டிஸுக்கு கீழே சன்ட்ரி கிரெடிட்டாஸ் 6 lakhs அப்படின்னு போட்டோம். அடுத்தது ஃபர்னிச்சர்.
ஃபர்னிச்சர்ன்றது அசட்ஸ், அதனால ஃபர்னிச்சர் அமௌண்ட் வந்து 80,000. அதை எங்கே போடணும், ஃபர்னிச்சர்ஸ் கீழே அசட்ஸ் கீழே ஃபர்னிச்சர் அப்படின்னு போடுறோம். அடுத்து தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, லேண்ட் அண்ட் பில்டிங். லேண்ட் அண்ட் பில்டிங்கும் என்னது அசட்ஸ் தான், அதனால அந்த லேண்ட் அண்ட் பில்டிங் அசட் சைடில் போட்டு வேல்யூ வந்து 3 lakhs அப்படின்னு போடுறோம். அடுத்தது சன்ட்ரி டெட்டாஸ். சன்ட்ரி டெட்டாஸும் என்னதான், அதுவும் அசட்ஸ் தான், அதனால அதையும் என்ன பண்ணுறோம், அசட் சைடில் சன்ட்ரி டெட்டாஸ் 3,20,000 அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது என்னது, பில்ஸ் பேயபிள். பில்ஸ் பேயபிள் அப்படின்னா அது லைபிலிட்டிஸ், அதனால அந்த பில்ஸ் பேயபிளை நம்ம என்ன பண்ணுறோம், லைபிலிட்டிஸ் கீழே பில்ஸ் பேயபிள் 1,20,000 அப்படின்னு போடுறோம். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட். கேஷ் இன் ஹேண்ட் வந்து என்னது, அது அசட், அதனால கேஷ் இன் ஹேண்ட் 20,000 எந்த எங்கே போட்டுறோம், கேஷ் இன் ஹேண்ட் அப்படின்னு அசட் சைடில் 20,000 போட்டுறோம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளவு, 60,000, அதுவும் என்னது அசட் தான், அதனால பில்ஸ் ரிசீவபிள் 60,000 இங்கே போட்டுறோம். அடுத்தது என்ன இருக்கு, ஸ்டாக்கு 2,20,000. ஸ்டாக்கு 2,20,000 அப்படின்றது என்னது, ஸ்டாக் வந்து அசட்ஸ், அதனால ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், அசட் சைடு போட்டுறோம். 2,20,000 அப்படின்னு சொல்லிட்டு அசட் சைடு போட்டுறோம். 2,20,000 அசட் சைடில் இப்படி போட்டோம். சரி, எல்லாமே அசட் சைடில் நம்ம போட்டுட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ வந்து நம்ம பேலன்ஸ், நம்ம எப்படி வந்து பேலன்சிங் பண்ணுறோம் அப்படின்றத இப்போ வந்து பேலன்ஸ் பண்ண போகிறோம். எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறோம், எப்பயும் போல தான் நம்ம வந்து டோட்டல் அசட்ஸ், அதாவது டோட்டல் அசட்ஸ்லேருந்து டோட்டல் லைபிலிட்டிஸை நம்ம மைனஸ் பண்ணி வரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே டோட்டல் அசட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது, 80,000, 3 lakh, 3,20,000, 20,000, 60,000, 2,20,000. இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 10 lakh கிடைக்குது. இந்த 10 lakh இங்கேயும் அசட் சைடில் அதுதான் டோட்டலாக போடணும், லைபிலிட்டி சைட்லையும் இந்த 10 lakh தான் டோட்டலாக போடணும். இந்த 10 lakhsலேருந்து எது ரெண்டு இதையும் கழிக்கணும், எது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம், லைபிலிட்டிஸ்லேயும் மைனஸ் பண்ணோம். லைபிலிட்டிஸில் என்னென்ன இருக்குது, 6 lakh ஒன்று இருக்குது, 1,20,000. அப்போது இந்த 10 lakhலேருந்து இந்த ரெண்டு லைபிலிட்டி 7,20,000 இருக்குல்லையா, இது ரெண்டையும் சேர்த்துனா 7,20,000 வருது. இதை மைனஸ் பண்ணுறோம். 10 lakhலேருந்து 7,20,000 மைனஸ் பண்ணோம்னா 7,20,000 எப்படி இருந்தது, இந்த 6 lakhையும் 1 lakhையும் நம்ம ஆட் பண்ணால் 7,20,000, அதாவது டோட்டல் லைபிலிட்டிஸாக ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 7,20,000 கிடைக்குது. இந்த 10 lakhலேருந்து இந்த 7,20,000 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், 2,80,000. அந்த 2,80,000 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் பேலன்சிங் ஃபிகர். இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல்னு சொல்கிறோம். எக்ஸசைஸ் நம்பர் 7 பார்ப்போம். On 1st April 2018, Shubha started her business with a capital of 1,20,000. She did not maintain proper books of accounts. Following particulars are available from her books as on 31st/3/2019. இங்க particulars கொடுத்துருக்காங்க, particulars amount கொடுத்துருக்காங்க. இங்க எல்லா particularsuமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000, debtors 1,80,000, bills receivable 70,000, computer 30,000, machinery 3 lakhs, stock in trade 1,60,000, creditors 90,000, bills payable 2,40,000, cash in hand 60,000. During the year, she withdrew 30,000 for her personal use. She introduced further capital of 40,000 during the year. Calculate her profit or loss. சரியா, இப்போ இங்கே நம்ம இந்த சம்மில் என்ன கேட்டிருக்கிறாங்கன்னா, இப்போ அவளோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க, சுபாவோட பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து சுபாவோட கேபிட்டல் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன கேபிட்டல் சுபாவோடது கண்டுபிடிக்கணும், சுபாவோட க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். ஏன் சுபாவோட க்ளோசிங் கேபிட்டல் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம்னா, ஏன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு, on 1st April 2018, Shubha started her business with capital of 1,20,000. 1,20,000 வச்சு சுபா பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னது, ஓப்பனிங் கேபிட்டல். சரியா, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம போடக்கூடிய கேபிட்டலுக்கு நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஓப்பனிங் கேபிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க 1,20,000. அப்போ இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் எது கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக, இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து
க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, நம்மள க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல் இருக்கு, அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, during the year she withdrew 30,000 for her personal use. பர்சனல் யூஸுக்காக நம்ம வந்து அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணோம்னா அதை என்னன்னு சொல்லுவோம், டிராயிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இங்கே டிராயிங்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க, 30,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வேற என்ன சொல்றாங்க, she introduced further capital of 40,000 during the year. further capitalனா என்ன அர்த்தம், அடிஷ்னல் கேபிட்டல். சரி, அடிஷ்னல் கேபிட்டல் எவ்வளோ கொடுத்துருக்குறா, 40,000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ எல்லாமே நமக்கு தேவையான, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடுறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கு. என்னெல்லாம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போடுறதுக்கு தேவை, ஓப்பனிங் கேபிட்டல் தேவை, க்ளோசிங் கேபிட்டல் தேவை, அடிஷ்னல் கேபிட்டல் தேவை, அதே மாதிரி டிராயிங்ஸ் தேவை. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு நம்ம அந்த பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்றது கண்டுபிடிப்போம். சரி, அந்த பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட்டா லாஸா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது, நம்ம ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு, இப்போ இந்த கொடுத்துருக்குற எல்லாத்துலேயுமே எது மிஸ்ஸிங்கு, இந்த சம்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஓப்பனிங் கேபிட்டல் 1,20,000 கொடுத்துட்டாங்க, டிராயிங்ஸ் 30,000 கொடுத்துட்டாங்க, அதே மாதிரி அடிஷ்னல் கேபிட்டல் 40,000 கொடுத்துட்டாங்க. எது மிஸ்ஸிங்காக இருக்கு, க்ளோசிங் கேபிட்டல். சரியா? அந்த க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சிக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் போட்டு நமக்கு ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதான்னு நம்மளால ஈஸியாக கண்டுபிடிச்ச முடியும். சரி, இப்போ வந்து நம்ம சம்முக்குள்ள போவோம். சம்முக்குள்ள போவோம். இப்போ நம்ம ஒவ்வொரு இதுவும் பர்டிகுலர்ஸ்ல கொடுத்துருக்குற ஒவ்வொரு ஐட்டமும் இங்கே லைபிலிட்டிஸ்ல வருமா இல்லை அசட்ஸ்ல வருமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட் எப்பயுமே என்னது, லைபிலிட்டிஸ் தான். பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000 லைபிலிட்டிஸ். அதனால நம்ம என்ன பண்றோம், லைபிலிட்டிஸ் சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது டெட்டாஸ். டெட்டாஸ் 1,80,000. டெட்டாஸ்னா என்னது, டெட்டாஸ்னா அசட். அதனால இந்த டெட்டாஸ் என்ன பண்றோம், அசட் சைடில் 1,80,000 போட்டுறோம். அடுத்தது பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் ரிசீவபிள்ன்றது என்னது, அசட்ஸ். அதனால பில்ஸ் ரிசீவபிள் என்ன பண்றோம், அசட் சைடில் பில்ஸ் ரிசீவபிள் 70,000 அப்படின்னு போட்டுறோம். அடுத்தது கம்ப்யூட்டர். கம்ப்யூட்டர்ன்றது என்னது, ஒரு அசட். அதனால அந்த கம்ப்யூட்டர் 30,000 எங்கே போடுறோம், அசட் சைட் போட்டுக்கிறோம். அடுத்தது மெஷினரி. மெஷினரியும் என்னது தான், அசட்ஸ் தான். மெஷினரி 3 lakhs அசட்ஸ். அதனால மெஷினரி இந்த சைடு நம்ம 3 lakhs அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸ்டாக் இன் ட்ரேட் அப்படின்னா என்னது, அசட்ஸ். அதனால ஸ்டாக் இன் ட்ரேடு இங்க அசட் சைட்ல 1,60,000 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ் 90,000. கிரெடிட்டாஸ் வந்து என்னது, லைபிலிட்டிஸ். அதனால லைபிலிட்டி சைட்ல கிரெடிட்டாஸ் 90,000 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, பில்ஸ் பேபிள். பில்ஸ் பேபிள் 2,40,000. அதுவும் என்னதான், பில்ஸ் பேபிளும் வந்து லைபிலிட்டிஸ் தான். அதனால லைபிலிட்டிஸ்ல 2,40,000 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்தது கேஷ் இன் ஹேண்ட் 60,000. சரியா? கேஷ் இன் ஹேண்ட் 60,000ன்றது என்னது, அசட்ஸ். அதனால கேஷ் இன் ஹேண்டையும் நம்ம எங்கே தான் போட போறோம், அசட் சைடில் போடுறோம். கேஷ் இன் ஹேண்டை நம்ம அசட் சைடில் 60,000 அப்படின்னு போட்டுட்டோம். சரியா? இப்போ வந்து ஃபுல்லாக அசட் சைடில் எல்லா போட வேண்டிய ஐட்டம்லாம் போட்டாச்சு. அதே மாதிரி லைபிலிட்டி சைட்லையும் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. இனி நம்ம ஃபைனல் ஸ்டெப் என்னது, க்ளோசிங் கேபிட்டலில் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிப்போம், நம்ம பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிப்போம். பேலன்ஸ் பண்ணுறதுனா என்னது, டோட்டல் அசட்ஸ். அசட் சைடில் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் டோட்டல் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருது, 8 lakh வருது. சரி, அப்போ அசட் சைடோடைய டோட்டலும் 8 lakh போட்டுக்கணும், லைபிலிட்டி சைடோட டோட்டலையும் 8 lakh அப்படின்னு போட்டுக்கணும். சரி, அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த 8 lakhலேருந்து எதை மைனஸ் பண்ணணும், இந்த ஓவரால் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதோ அந்த லைபிலிட்டிஸை. சரி, லைபிலிட்டிஸ் என்ன இருக்குது, பேங்க் ஓவர் டிராஃப்ட் 50,000, அப்புறம் கிரெடிட்டர்ஸ் ஒரு 90,000, அதே மாதிரி பில்ஸ் பேபிள் ஒரு 2,40,000. இந்த 8 lakhலேருந்து இந்த மூணையும் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் பண்ணுறோம். மைனஸ் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடியது என்னது, கேபிட்டல். அப்போ இந்த 8 lakhலேருந்து இந்த மூணையும் மைனஸ் பண்ணால் எவ்வளோ நமக்கு பேலன்ஸ் கிடைக்குது, 4,20,000. இந்த 4,20,000 தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல். சரியா? அதுதான் வந்து பேலன்சிங் ஃபிகர். அதை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸையே போடுறோம். சரியா?
இப்போ அசட்ஸ்லேருந்து லைபிலிட்டிஸை கண்டுபிடிச்சு கேபிட்டல்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கேபிட்டலுடைய அமௌண்ட் எவ்வளவு? 4,20,000. சரியா? அப்போ இந்த 4,20,000ன்றது என்னது? க்ளோசிங் கேபிட்டல். சரி, இப்போ க்ளோசிங் கேபிட்டல் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? அதுலேருந்து அந்த பிஸ்னஸ்க்கு ப்ராஃபிட் வந்ததா இல்லை லாஸ் வந்ததா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு ஃபார்மேட் ஃபார்மேட் வந்து நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? டெபிட் சைடில் என்னெல்லாம் வரும்? டெபிட் சைடில் நமக்கு ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் கேபிட்டலு, அடிஷ்னல் கேபிட்டலு, ப்ராஃபிட் வரும். அதே மாதிரி கிரெடிட் சைடில் என்ன வரும்? க்ளோசிங் கேபிட்டலு, ட்ராயிங்ஸு, லாஸ் வரும். இது ஏற்கனவே நம்ம படித்து வச்ச ஃபார்மேட் தான். அதில் நம்ம எப்படி வந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அதோட ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். சரியா? ஓப்பனிங் கேபிட்டல், அடிஷ்னல் கேபிட்டல், ப்ராஃபிட், இந்த சைடு க்ளோசிங் கேபிட்டல், ட்ராயிங்ஸு, லாஸ் வரும். சரியா? ப்ராஃபிட் வந்தால் லாஸ் வராது, லாஸ் வந்தால் ப்ராஃபிட் வராது. சரியா? இப்போ வந்து க்ளோசிங் கேபிட்டல் இப்போ தான் கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் போட்டு இப்போ தானே கண்டுபிடிச்சோம். எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 4,20,000. அதை இங்கே போட்டுக்கணும். அப்புறம் ட்ராயிங்ஸ் வந்து அவங்க கொடுத்துருக்குறாங்கல்ல, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு கொடுத்துருக்குறாங்க? During the year, she withdrew 30,000 for her personal use. அந்த personal use எடுத்துக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? டிராயிங்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த டிராயிங்ஸ் 30,000 எடுத்துருக்காங்க. அதனால அந்த 30,000 போட்டுறோம். அடுத்தது ஓப்பனிங் கேபிட்டல் அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின்லேயே இருக்கு பாரு. On 1st April 2018, Shubha started her business with a capital of 1,20,000. அப்படின்னா என்ன அர்த்தம்? Started her business with capital 1,20,000னா அவங்க என்னது? ஓப்பனிங் கேபிட்டல். அந்த பிஸ்னஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் கேபிட்டல் போட்டிருக்காங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க? 1,20,000. அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டலுக்கும் இதில் கொஸ்டின்லேயே வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? ஷி இன்ட்ரடியூஸ்ட் ஃபர்தர் கேபிட்டல் ஆஃப் 40,000 டியூரிங் த இயர். சரியா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறோம். அவ்வளோதான். எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன பண்ண? எப்பயும் போல் பேலன்ஸ் பண்ணி நமக்கு வரக்கூடிய ஆன்சர் இல்லை ரைட் சைடில் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம லாஸ்ன்னு சொல்லுவோம். பேலன்சிங் ஃபிகர் லெஃப்ட் சைடில் வந்துச்சுன்னா ப்ராஃபிட்னு சொல்லுவோம். சரி, இப்போ பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்? ரெண்டு சைடு என்ன டோட்டல் வருது அப்படின்றத நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இந்த சைடு இது ரெண்டும் இருக்குது. அதாவது க்ளோசிங் கேபிட்டலும் டிராயிங்ஸ், இது ரெண்டையும் ஆட் பண்ணால் எவ்வளோ வருது? 4,50,000 வருது. அதே மாதிரி இந்த சைடு டெபிட் சைடு, அதாவது இந்த சைடு என்ன இருக்குது? ஓப்பனிங் கேபிட்டலும் அடிஷ்னல் கேபிட்டலும், இது ரெண்டையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது? 1,60,000 வருது. சரியா? அப்போ 1,60,000 வந்து பெருசா இல்லை 4,50,000 பெருசா? 4,50,000 தான் பெருசு. அப்போ எந்த சைடு டோட்டல் வந்து ஜாஸ்தியாக இருக்கோ அந்த சைடு டோட்டலில் தான் ரெண்டு சைடும் போட்டுக்கணும். அப்போ இந்த சைடு டோட்டல் தான் ஜாஸ்தியாக இருக்குது, 4,50,000. அதனால கிரெடிட் சைட்லேயும் 4,50,000, டெபிட் சைட்லையும் என்ன பண்ணுறோம்? 4,50,000 போட்டுக்கிறோம். ரெண்டு சைட்லையுமே 4,50,000 போட்டுக்கிறோம். இப்போ நம்ம பேலன்ஸ் பண்ண வேண்டியதான். எப்படி பேலன்ஸ் பண்ணோம்? இந்த 4,50,000லேருந்து இங்கே இருக்கக்கூடியது இந்த 1,20,000யும் 40,000யும் நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடியது தான் என்னது? பேலன்சிங் ஃபிகர். அதாவது அந்த பேலன்சிங் ஃபிகர் வந்து லெஃப்ட் சைடில் கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ப்ராப்ளமை பொறுத்தளவு பேலன்சிங் ஃபிகர் எந்த சைடு இருக்கு? லெஃப்ட் சைடு இருக்கு. அதனால இதை நம்ம என்னன்னு சொல்றோம்? ப்ராஃபிட்னு சொல்றோம். இப்போ 4,50,000லேருந்து இந்த 1,60,000 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 1,60,000 வருது. 1,60,000 நம்ம மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது? 2,90,000. சரி, அந்த பேலன்சிங் ஃபிகர் 2,90,000 எந்த சைடு கிடைக்குது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிடைச்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்தளவுக்கு சுபாவுக்கு இந்த பர்டிகுலர் இயரில் என்ன கிடைச்சிருக்கு? ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு? 2,90,000. Hope you all understood today's session. Thank you.